எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8 எனில் எக்ஸோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, மேலே இருக்கிறது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அது எப்படி நம்மளால் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியுமோ நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. ஓகேங்களா, இங்கே வந்து என்ன கீழே இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இருக்குது. இந்த மாதிரி இந்த டைமை கன்வெர்ட் பண்ணோம்னா தான் நம்மளால் கேன்சல் பண்ணி ஈஸியாக எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, இதே நான் எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதுறேன். ஓகேங்களா, மைனஸ் 1 ஸ்கொயர்டுனாலும் ஒன்று தான், ஒன்றுனாலும் ஒன்று தானேங்க. இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு படி வந்துருச்சாங்க. அதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1ன்னு எழுதலாமாங்க. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி படி எழுதிக்கிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இது இங்கே அப்ரோச் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8. ஓகேங்களா, இப்போ இந்த டைமு கேன்சல் ஆகிருமாங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு 8. மைனஸ் 1 இந்த சைடு போயிடுச்சுன்னா என்னவா மாறுங்க, ப்ளஸ்ஸாக மாறுமாங்க. 8 ப்ளஸ் 1 9 ஆங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ 9ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ என்னவாங்க இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 வருமாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஆங்க. 3 தான் இதோட ஆன்சர். ஓகே.